கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்க கிறிஸ்துவினுடையவர்களான மாம்ச சுபாவம் அது சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. மாம்சம் மாம்சம் மாம்சம்னா என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு ஏற்றுக்கொண்டேன், நான் கிறிஸ்தவங்களாக இருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் என்றெல்லாம் சொல்லிட்டு உலகத்தர என்னென்ன செய்வாங்களோ அதை செய்கிறதுக்கு பேர் தான் மாம்சம். ரெண்டாவது என்னுடைய மாம்ச சுபாவத்தை சிலுவையில் என்னங்க மாம்ச சுபாவம்? 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது. வெளியரங்க, இது ஒன்றும் மூடி மறைச்சலாம் இல்லை. விபச்சாரம் என்பது திருமண உறவுக்கு வெளியே, ஆண்கள் பெண்களோடு, பெண்கள் ஆண்களோடு, இல்லை திருமண உறவுக்கு வெளியே ஓர் இனத்தோடு பழகுவதற்கு வேதத்தில் பேரு விபச்சாரம். ரெண்டாவது வேசித்தனம் என்பது திருமணம் ஆகாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடோ, ஒரு பெண் ஒரு ஆணோடோ பழகுவது வேசித்தனம். அசுத்தமான காரியம், அசுத்தமானதை பேசுறது, அசுத்தமான டிவி ப்ரோக்ராம் பார்க்கறது, அசுத்தமான புத்தகங்களை வாசிக்கிறது. காமம் என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்குமானால் அது புனிதமானது. ஆனால் அது விகாரப்படுமையானால் அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பானது. காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன், வீட்டுக்கு போகவே மாட்டேன், செத்தாலும் வீட்டில் கால் வைக்க மாட்டேன். வைராக்கியங்கள், கோபம் வருது நல்லது, ஆனால் கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள். யாரை பார்த்தாலும் பொறாமை. அல்ல ஒரு ஆளை ஜபத்துக்கு கூப்பிட்டா கூட பொறாமை. என்ன கூப்பிடலாம், அவனை கூப்பிடுறான்னு ஒருத்தர் பாட சொல்லிட்டா பொறாமை. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவை. என்டர்டெயின்மெண்ட் என்ற சொல்லை புரிந்து கொள்ளுங்க. It enters and be one with. உங்க உள்ளே நுழைந்து உங்களோடு ஒன்றாகி விடுது. அவன் ஜெயிக்கும்போது நீ கைப்பற்றுவ, அவன் சண்டை போட்டா நீ பக்கத்தில் உள்ளவனை குத்துவ, அவன் அழுதா நீ அழுவ. ஏன்? It enters and be one with you. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லு. நீ ஞானஸ்நானம் எடுத்தியோ எடுக்கலையோ, நீ கோயிலுக்கு போறியோ போகலையோ, நீ ஊழியம் செய்யறியோ செய்யலையோ, நீ கூத்தாடலையோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று நான் வைத்திருக்கிற சத்திய வேதம் சொல்லுகிறது.